எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பிள்ளையாரை வந்து ஃபைனலாக வந்து டெக்கரேஷன் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அது மொத்தமாக காலையில் எழுந்து வீட்டில் கட்டாயிட்டு கொட்டு மஞ்சள் வச்சு வீட்டு வேலை செய்யறதுக்கு நேரம் நம்ம செய்யாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யணும், சாப்பாடு செய்யணும், செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கொழுக்கட்டை சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மொத்தமாக என்ன வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ. ஆமாம், இப்போ வந்து நம்ம மாவு அரிசி ஒரு வேக்காடு கொடுக்குறோமா, கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறோம். கொழுக்கட்டை சுட்டுனே இருங்க. அதுக்காட்டி நான் விநாயகருக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காட்டிட்டு வரேன். சரிம்மா. சரிம்மா. ஜெயஸ்ரீ, இது வந்து 100 ரூபாய் கடலை. இது என்னென்ன பொருள் போட்டு நாங்கள் வந்து பிரிச்சே பார்க்கலாம். வாங்க பிரிச்சு பார்க்கலாம். ஆனால் கம்பு மட்டும் தெரியுது, நல்லா மட்டும் தெரிஞ்சு சொன்ன மாதிரி. நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம அக்கா ஊருக்கு போகிற வயல் பார்த்தீங்கன்னா எங்கள் நடக்கா ஊர் வயல் பார்த்தா நேற்றுக்கு கம்பு தான் போட்டிருப்பாங்க. நம்ம அங்கே வந்து போயிருந்து நம்ம வந்துக்கலாம். இப்போ வந்து வாங்கிக்கிறோம். என்னென்ன பாருங்க, ஒரு ஆப்பிள், வேளாங்காய், பேரிக்காய், இது மாதுளம்பழம், அப்புறம் வந்து ஒரு சாத்துக்குடி தான், ஒரு சோளம். இது வந்து அப்படியே செட்டாக வச்சு 100 ரூபா வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாமிக்கு தேவையான பொருள்னு சொல்லிட்டு வாங்கி வந்தாச்சு படைக்கிறதுக்கு. நம்ம வந்து சாமிக்கு வந்து பூ போடணும் இல்லையா, முக்கியமாக நீ நாள் வந்து எருக்கும் பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். அதுக்கு வந்து பாப்பா பூ எருக்கு பூ பேசிட்டு வந்தேன். நிறைய கவர் நிறைய வச்சுருந்தேன். அதேமாதிரி நம்ம ஊரில் வந்து வெளாங்காய் மரம் இருக்குது இல்லையா, அந்த மரத்தை வந்து வெளாங்காய் மரம் 2 வெளாங்காய் பேசி வந்தாச்சு. நம்ம இது வந்து அதிகமாக சாப்பிட முடியாது, ஏன்னா தவறும் புளிப்பு வந்து சரிப்பாதியாக இருக்கும், வந்து நம்ம சாப்பிட முடியாது, திட்டமாக தான் சாப்பிடலாம். அதனால் நம்ம ஊர்லேயே பேச வெளாங்காய் காய் இது வந்து எங்கள் ஊர் ஏரியிலே போது வந்து தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூ யாருக்கு பிடிக்குமோ சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஊரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க ஃபஸ்ட், நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன யாராவது ஊரில் இருக்குதுன்னு. எங்கள் ஊரில் வந்து இந்த வெள்ளை தாமரை தான் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் வந்து நல்லா இந்த தாமரை இருக்குது, சூப்பரான இருக்குது, ரோஸ் தாமரை. ஆமாம், ரோஸ் தாமரை இருக்குது. இது வந்து விநாயகருக்கு நம்ம போடுறது. இப்போ வந்து பாப்பாவோட வேலை எல்லாம் வாங்கி வச்சிட்டா போதுமா, ஃபர்ஸ்ட் சாமி வீட்டுக்கு எடுத்து வரது இல்லையா, அதனால நான் போய் சாமி போய் வாங்கிட்டு வரேன். இப்போ வந்து பாப்பா வந்து விநாயகருக்கு என்னென்ன செய்யணுமோ அதுதான் செய்யறோம். எருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாமிக்கான எல்லா வேலையும் வந்து சின்ன பிள்ளை இல்லையா நான், அதனால வந்து சாமிக்கான எல்லா வேலையும் வந்து நான் செய்ய போறேன். சாப்பாடு வேலை வந்து அம்மா செய்ய போறாங்க. அதானம்மா? ஆமா. இது வந்து மாலையே கட்டுவாங்கம்மா, மாலை மாரி கட்டுவாங்க. சரி, நீங்க மாலை கட்டின்னு விளாண்டுருங்க, நான் பிள்ளையார் வாங்கிட்டு வரேன். அம்மா இன்னும் பரபரப்பா வேலை நடக்குது போல. ஆமாம்மா, கொழுக்கட்டை முடிக்கிறேன், வெள்ளை கொழுக்கட்டை. மாவு இருக்குன்னு 2 பிடிச்சி வச்சுட்டீங்க. இப்போ இந்த 3ஆவதா? சிம்பிளா. அது வந்து இனிப்பு கொழுக்கட்டை கொஞ்சோண்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுவும் செய்யும், அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரி. மாவு எடுத்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்யிட்டு அது மட்டுமே. ஐயோ, வாயை வேற கொஞ்ச நேரம் கட்டி வைக்கணுமே படைக்கிற வரைக்கும். இது வந்து மல்லாட்டை பயிறு, கொஞ்சம் எள்ளு. நம்ம எள்ளு கனமாக எடுக்க முடியாது இல்லையா, கொஞ்சமா எள்ளு மாட்டு பேர் ஒன்னா சேர்த்துக்கிறேன், சாப்பிட்றதுக்கு வாசனையா இருக்கும். மல்லாட்டை பயிறு சரிம்மா சொல்லிட்டு மல்லாட்டை தீனி. ஆமா, தீனி, மல்லாட்டை பயிறு, எள்ளு, வெல்லம். சரி சீக்கிரம் செய்யுங்க, சாப்பிடலாம். இதை பிடிக்கிற வேலை தான். சரிம்மா, நீங்க செஞ்சுனே இருங்க, நான் போய் விநாயகரை வந்து ரெடி பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்த விநாயகர் வந்து இவர் தான். இந்த பிள்ளையார் வந்து 150 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம்லாம் வந்து இது வந்து நாங்கள் 100 ரூபான்னு சொல்லி கொடுத்து வாங்கினோம். ஆனால் அந்த கலர்லாம் இருந்தது சூப்பராக. இது வெறியும் இந்த கோல்டன் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருந்தனால நான் அம்மாகிட்ட அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாமரை வந்து நாங்கள் வந்து ஏரியில் வந்து பெஸ்ட்டு வந்தோம். இதை வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறேன், வச்சுட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாமரை வந்து கீழே வந்து வச்சுட்டேன். ஏன் வந்து நான் கீழே வச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து சாமிக்கு வந்து எருக்கம்பூ மாலை, அப்புறம் வந்து அரும்பில் மாலை, எல்லா மாலையும் வந்து போடணும். அப்போ வந்து சாமியே வந்து மாலையோட எல்லாம் அழகாயிடும். இந்த பூ வந்து பெருசாக இருக்கிறதுனால மேலே போட்டால் வந்து தெரியாது, அதனால் வந்து கீழே வந்து அழகாக தெரியுற மாதிரி வந்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்து கடைசியாக வந்து பார்க்கலாம். அம்மா, இது என்ன ஸ்பெஷல்? இனிப்பு கொழுக்கட்டைமா.
அது வந்து வெள்ளை கொழுக்கட்டை, இது வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறேன். மாவு எல்லாம் போட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அந்த பொருளை பூரா சேர்க்கணும். சேர்த்து பிடிச்சிருவீங்க தானே? பிடிச்சி கொஞ்சம் வேக வைப்போம். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு பிள்ளையாரை வந்து ஃபைனலாக வந்து டெக்கரேஷன் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து சாமந்தி பூ வந்து வச்சுருக்கோம். அப்புறம் சுற்றி அருக்கம்பூ மாலை வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அரும்பில் மாலை போட்டிருக்கோம். கீழே வந்து தாமரை வச்சுருக்கோம். மொத்தமாக ஃபைனல் லுக்கு தான். எப்படி சொல்லிட்டு மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அம்மா விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன ஸ்பெஷலாக வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. கடலை வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம், அதுக்கப்புறம் வந்து புடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து தீனி வச்ச கொழுக்கட்டை. எப்பயும் போல் சுட சுட சாம்பார் வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து சுட சுட வெள்ளை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மணியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மதியம் வந்து 1 மணி ஆகுது. கரெக்டாக வந்து 1 மணிக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலைல வந்து டிஃபன் சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஒன்றுமே வந்து சாப்பிடல. இதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும். சுட்டு சுட்டு எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா இன்னும் 3 இலை போட்டிருக்கீங்க. ஆமாம்மா, படையத்துக்கு வந்து 3 இலை தான் போடணுமா, அதுமாரி தான் 3 இலை வச்சுக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா, பிள்ளையாருக்கு உங்களுக்கு எனக்கும் வந்து ஒரு இலை. சரி அம்மா, இன்னும் இந்த கொழுக்கட்டை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலரில் இருக்குது. அது வந்து கார அரிசி வந்து பச்சை அரிசி வந்து கார அரிசி வேணும் தான். அது இப்படி சுட்டதான் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கலாம். கார அரிசியில் வந்து அந்த நேரம் அந்த கலர் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கார அரிசியில் வந்து அதிர்ஷ்டமாக கொழுக்கட்டையாக சுட்டு சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யாருன்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கார அரிசியில் வந்து பச்சை அரிசி வந்து கொழுக்கட்டை அது செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன காயின்னு தெரியுமா? கிளாக்கா. ஒண்ணு சாம்பிளுக்கு போட்டுச்சுறாங்க பாரு. போட்டோலாம் இருப்பா பாரு. 2 3 போடுவோம் பேரு. ஒரே ஒரு கிளாக்கா போட்டுட்டாங்க பாரு. அது கூட கண்டுபிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பேப்பர்ல கலர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில கிளாக்கா வருது. பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சது கிளாக்கா. அப்புறம் வந்து நாவப்பழம், இதெல்லாம் வந்து நாவப்பழம் வந்து நாங்கள் போய் கிடைக்கல. வெளில போய் எந்த ஒரு பொருளும் வாங்கினால ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்குள்ளே விற்றது மட்டும் தான் வந்து நாங்கள் வாங்கி வச்சு செய்கிறோமே. சரிம்மா, படைக்கலாம். சரிம்மா. படையெல்லாம் தடப்படலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலை நான் வந்து கோலம் போட்டேன். அது நடந்து தேய்ச்சி அழைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் திட்டமாக தான் வந்து ரொம்ப டெக்கரேஷன் பண்ண வந்து குடலாம் வாங்கி வைப்பாங்க. குடலாம் வந்து டவுன் ஏரியாவில் தான் குடை விற்கும். நம்ம கிராமத்தில் வந்து குடை விற்காது. அதனால் நம்ம குடலாம் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சவனுக்கு பூ, அருகம்புல் பூ, எருக்கும் பூ, கிராமத்தில் என்ன கிடைக்குமோ அதை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுட்டு வச்சிருந்தா. எங்கள் வீட்டு பிள்ளையார் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதனா வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நாங்கள் செய்ய பார்த்து அதை வந்து மாற்றிக்கிறோம். சரி வாங்க படைக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் தட்டுலேருந்து எதையுமே இலையிலேருந்து எதையுமே காணாம வெறும் அப்பளம் சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. பசிக்குது. ஃபர்ஸ்ட் அவசரத்துக்கு வந்து சாப்பிடலாம். பொரிமா வந்து நம்ம வந்து உண்டை போட்டு சாப்பிடலாம். பொரிமா. சரிம்மா, சரி சாப்பிடுங்க.